வாணி ஆமா அடுத்த நன்றி. நிகழ்ச்சி என்ன வாணி? இப்ப பொறிச்சொல்லம் பாடல் இருக்கு ஜெயம் சங்கராஜ் அவர்களை போடுறேன். பொரிச்சலை தான் சொல்லி போட்டு பொரிச்சலை சொல்லி விடுங்க எங்களுக்கு. பொருட்கள் அனுப்பி இருக்கிறேன் வாணி. ஓகே ஓகே போடுறேன். பொரிச்சல். ஏதா சொல்லுங்க. வணக்கம் மணி இருப்போம். தொடங்குறதா வாணி? வணக்கம் இன்றைய நாளுக்கான பாம பொறிச்சொல் இதோ தாருங்களா. நன்றி. வணக்கம் மணி. இந்திய பாம பொருட்கள் புதன்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 5085. வீறு வீறு ஊரு நேற்று செய்துட்டான். இன்றைக்கு கூறு. இன்றைக்கு கூறு. சாரி கூறுதான் மன்னிக்கணும். இந்திய பாம பொருட்கள் கூறு கூறு 5086. மீன்களை பிடித்து வந்து பகுதி பகுதியாக விற்பனை செய்வார்கள். கூறு போட்டு விற்பார்கள் மீன்களை. கூறு 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 ஆடுபட்டினால் வேள்வி காலத்தில் பங்கு போட்டு இந்த இதில் குடலியாக கட்டி விற்பா. பச்சை ஓலையில் குடலியாக கட்டி விற்பார்கள். அந்த இரண்டாம் வேள்வி ஆண்டு இல்ல பண்டிகை காலங்கள்ல அநேகமா செய்வார்கள் எல்லாத்தையும். அதிகமாக வேள்வியில் தான் எங்களை செய்கிறவை வாணி. உங்கள செய்யற. ஓகே. எங்கடாங்கள வேள்வி நாட்கள்லாம் வெட்டுவார்கள். அதில் நின்று பங்கு போட்டு பங்கு பதம் இருக்கின்றது. கூறு மீன் கறிவைகளை துண்டு துண்டாக வெட்டி சமைப்போம். துண்டொன்று ஒரு பதம் இருக்கின்றது. கூறு பனைமரத்தை வெட்டி பிளவு போட்டு சிலாகி எடுத்து வீடுகளுக்கு பாவிப்பார்கள். பிளவு என்ற பதம் இருக்கின்றது. மற்ற பிளவுகள் மக்களுடைய சில நேரம் பிளவு வெட்டு போகிறது, உறவுகளோட பிளவு வெட்டு போறதுன்னு சொல்றாங்க. கூறு ஒரு பொருளின் அல்லது களத்தின் அல்லது களத்தின் பிரிவை குறித்து கூறுவார். கூறு ஒரு பொருளை அந்த பிரிக்கிறது. ஒரு பொருளையோ அல்லது இது போயிட்டு பொருளையோ அல்லது ஒரு பிரித்து செய்கிறது. கூறு கூறு இப்ப கீரை இதெல்லாம் கூறு கூறு தான் போடுறோம். ஒரு பகுதி பங்கு பங்க வச்சிருப்பாரு சின்ன சின்ன கட்டு. அடுத்து கூறு சில பொருள்களை கூறு போட்டு விற்பார்கள். ஈலம் போடுற கூறு போட்டு ஈலம் போட்டு விற்பார்கள் என்பதுதான் நான் எழுதினேன். வணக்கம் வாணி. இப்பொழுது கூறு கூறு ஜெயநாட் சவரோ கூறி விட்டார். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். பின்னடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் என்று கூறு கூறு. என்னுடைய பொறிச்சல் கூறு 1808 ஆகிறது. கூறு இது பிரிவு, பங்கு, பாதி, புத்தி, பகுதி என்ற சொற்களை கொண்டு இந்த கூறு வருகிறது. கூறு நல்வாழ்த்து நான் கூறுவேன் நல்லபடி வாழ்கவென்று. நல்வாழ்த்து நான் கூறுவேன் நல்லபடி வாழ்கவென்று. நமது முன்னோர் நமக்கு நல்ல அறிவுரைகளை கூறுவார்கள். சந்தை வெடிகளில் மரக்கறி பல வகைகளை கூறு கூறுகளாக வைத்து விற்பார்கள். பங்கு என்று சொல்லியிருக்கிறது. பங்கு சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பங்கு சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். மற்றது பிரிவு என்ற ஒரு சொல் இருக்கிறது. வகுப்பறைகளில் மாணவர்களை பிரிவாக ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அந்த பகுதிகளில் வைத்திருப்பார்கள். மற்றது பாதி என்ற ஒரு சொல் இருக்கிறது. தேங்காயை உடைத்து இரு பாதியாக எடுப்போம். இரு பாதி உடைத்தால் இரு அதையும் கூறு என்று சொல்வாரலாமா? பாதி கூறு. தேங்காயை உடைத்து இரு பாதிகளாக எடுப்போம். எனக்கு ஒரு பாதி உனக்கு ஒரு பாதி என்று சொல்லுவோம். மற்றது புத்தி என்ற ஒரு சொல் வருகிறது. கூறு கெட்டவனே உனக்கு கொஞ்சமாவது பாட்டியா சொல்லுவார். கூறு கெட்டவனே கூறு கெட்டவளே உனக்கு புத்தி இருக்கா அறிவு இருக்கா இந்த வேலை செய்துட்டு வந்தான்னு பேசுவார்கள். அடுத்ததாக வசைப்பாடு. மற்றது பகுதி என்று சொல்லுகிறது. அண்மையில் நடந்த இயற்கை அனர்த்தங்களினால் பெரும்பான்மையான அழிவுகள் மலையக பகுதிகளில் ஏற்பட்டது என்று இவ்வளவுதான் வாணி நான் எடுத்த பகுதி பங்கு பாதி இதெல்லாம் வந்திருக்கிறது. மற்றது இந்த சொத்துக்களை பங்கு போட்டு பங்காக ஒவ்வொரு பங்காக பிரித்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எழுதி பெற்றோர்கள் பங்கு போட்டு அந்த சொத்துக்களை பங்காக பிரித்து கொடுத்து விடுவார்கள். அப்புறம் கோவம் வந்தா சொல்வார்களான்னு சங்கரத்து கூறு போட்டுருவேன். சங்கரத்து கூறு போட்டுருவேன் கோவத்துல கழுத்தை போட்டு வர
சரி. மற்ற அந்த சீட்டு கூறுறதை சொல்லி சீட்டு சீட்டு கூறி இது இருக்கிறது கூறி சீட்டுக்கூறு ஏல சீட்டுக்கூறு ஏலத்துல இந்த இதுன்ற மற்ற ஏலத்துல எதுன்றாங்களே இப்படி சொல்றாங்க. ஏல சீட்டுக்கூறுவார்கள். உங்களுக்கு இந்த சீட்டு போடுற பழக்கம் இருக்கா? அந்த வாழ்க்கையில அந்த இல்லை. ஊர்ல இருக்கவா நீ வேணுமென்று வருவாங்க எனக்கும் இல்லை, ஏறுறது. வாழ்க்கையிலே நான் இங்க செய்யல. நானும் வாழ்க்கையில இல்ல. அங்க ஊர்ல இருந்ததுதான் இங்கேயும் இல்ல. ஊர்ல அம்மா பிடிச்சவர் அப்ப அம்மா வந்து போட்டவரா? பாத்திர சீட்டுகள் இருக்கு தானே, ஆ. பாத்திரம் அம்மா அந்த இது போட்டுதான் அந்த பாத்திரம் அப்படி அது பிரயோசனமான விஷயங்களை செய்வார்கள். ஆனால் நானும் இங்க சீட்டேன் இங்க வாணி, இப்ப அநேகமான சீட்டு போட்டுக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? சுவிஸ்ல ஒரு பொம்பளை ஒன்று சீட்டு போட்டு 10 லட்சம் பிராங்க மாற்றிட்டா. அது சுவிஸ்ல மட்டுமா? அங்க இல்ல, இங்க இறந்தவர் ஒருவர் தற்கொலை பண்ணிட்டார். என்னண்டு இங்க ஒரு உலகில தற்கொலை பண்ணிட்டார், ஏமாந்து எத்தனை பேர் ஏமாற்றம் பண்ணிட்டா. இது அவ ஏமாற்றிட்டா. ஏமாற்றிட்டார். இங்க ஒரு அழகை மாற்றிட்டு போய் உங்களோட நாட்டுல இருக்கிறார் லண்டன்ல. அது ஆனா லண்டனுக்கு போயிட்டா குடும்பமா எல்லாம் போயிட்டு மனசு இந்த இதெல்லாம் அவங்க தான் ஒரு பெரிய கெட்டிக்காரி என்ன இருக்கணும் இல்ல, கடவுள் ஒரு நாளைக்கு அதுக்குரிய தண்டனை கொடுத்தே ஆகுவார். அதான் நேற்று வஜிதா சொன்னதுல அந்த இத பாக்க எல்லாரும் உண்மைதான். மனச்சாட்சி கொண்டு உறுத்துந்தார். புழுக்குள்ள போறதா நெருப்புக்குள்ள போறதா நிலத்துல போறதா மேல போறதான்றது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படும். அந்த நேரம் இப்ப அந்த நேரம் செய்த நேரம் ஒழிக்கலாம், ஆனா அது ஒளிபடாது. இல்ல வெளிப்படா உண்மையில கொடுக்கறத கொடுக்காட்டா உண்மையிலேயே அது அவங்க நினைக்கிறோம் நாங்க பெரிய கெட்டிக்காரரு நாங்க பயம் இல்லாம போயிட்டு அந்த செய்யறத ஒரு பயம் இல்லாம போயிட்டு. பயம் இல்ல, கடவுளுக்கு பயம் இல்ல. இந்த கடைக்காரர்களும் இங்க நிறைய நாறிக்கொண்டு இருக்கிறார்கள், சிட்டு பிடிச்சி இவ்வளவுதான் சொல்லி எல்லாம் நிறைய நாத்த நடக்குது இங்க. ஆனால் திரும்ப திரும்ப எங்கடையாக்கள் போக்குல ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட நீங்க காசு ஒரு உண்டியலுக்குள்ளேயோ பேங்க்ல போட்டு வச்சுட்டு போய் நகையை வாங்கலாம், விஷயம் முடிஞ்சு. நகைச்சீட்டு மானியமாயித்தான் இந்த மனுஷனும் சீட்டு போட மாட்டேன், கடைசி வந்தாலும் சீட்டு போட மாட்டேன். நானும் இல்லை, எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. இளையவர்கிட்ட சும்மா சொல்லுவேன். எங்களுடைய அம்மா போட்டவ வாணி. இங்க வந்து நாங்கள் கொஞ்சம் படிக்கிற பொம்பளையெல்லாம் சேர்ந்து இந்த மாதம் 25 அங்க டென்மார்க் காசுக்கு அப்படி போட்டு அது முழு காசு அப்படியே சேர்த்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறேன். ஒத்தரா போட்டு யாருக்கு வருதோ அன்னைக்கு. அப்ப அப்படி செய்த நாங்கள். மற்றது சீட்டு கூடுறது ஊர்ல இருக்க இல்ல. இப்ப உங்களுக்கு 10வது சீட்டு அந்த காசு உங்களுக்கு நல்லா கழிச்சு முடியும். என்ன 1000க்கு பதிலா 500 பவுனும் சில வேலை எடுக்க வேண்டி வரும். அந்த காசு எனக்கு தேவை. சீட்டை கூற சீட்டுக்கு வேணுமென்று வருவாங்க ஏத்துறதுக்கு. ஏத்துனா அவங்களுக்கு கட்டு காசு கழிவா தானே வரும். அதுக்காக வந்து ஏத்தி இல்ல ஏத்துற ஆக்கள் வந்து ஏத்துற விட அந்த முதலாளியே ஏத்தி விடுவார். அப்படிதான் தங்களுக்கு இந்த கட்டுக்காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் முதலாளிக்கு வந்து முதல் கட்டுக்காசு ஃபுல்லா போறதானே கூறாமல் முழு காசும் எடுப்பார். ஒரு அவசர தேவைக்கு எடுக்கிறதுக்கு வாரதுகளை ஏற்றி விட்டு போனா எப்படி இருக்கும்? அதுகளுக்கு கட்டாயம் இவ்வளவு தேவைன்றது வருங்கள் தெரிஞ்சு ஏத்துவாங்க. தெரிஞ்சுதான் ஏத்துறது. எனக்கு வாணி எங்கட அம்மா விட்டு அப்படி வந்து கூறேக்க இப்ப அது பிறகுதான் எனக்கு அதுன்ற விவரம் தெரிஞ்சது. முந்தைய இவ சொல்லுவினம் கூரை வந்து இத்தனை பேர் வந்து கழிச்சு விட்டுட்டு போடணும், சீட்டு கழிச்சாச்சு, காசு குறைய கட்டு காசு குறைவுண்டு. அப்ப எல்லாம் ஏத்தி விட்டது. இதெல்லாம் கதைப்பினும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. எனக்கு ஞாபகம் அம்மா வச்சிருந்த அந்த பித்தளை இல்ல அந்த சில்வரும் இல்லை, அந்த இடப்பட்ட பானைகள் இருக்கு, அகண்ட பானைகள் அழகா இருக்கும். அதை அடுக்கடுக்கா வச்சிருப்பாரு. இப்படி ஒரு 6-7 அம்மா சொல்லுவார் அவ்வளவு நான் சீட்டு போட்டு தான் வாங்கினான்னு சொல்லி. பாத்திரச்சீட்டு அரிசி சீட்டு எல்லாம் போட்டு அரிசி சீட்டு எல்லாமே இருக்குது. பிரான்ஸ்ல தங்க காசு ஒரு கோயின் காசு லண்டன்லயும் இருக்கு. அதான் இந்த பக்கத்துல நாங்க இல்ல தானே இருந்ததான் அரைஞ்சு புடிச்சு செய்யலாம். சரியா குடுக்குறாங்க. அது வந்து நியாயமா ஆனா குடுக்குறாங்களா நேமா நாங்கள் கேள்விப்பட்டதுல இதெல்லாம் போயில. அது அந்த வட்டி ஒன்று இருக்குதல்லோ. ஆனா அந்த பவுனுக்கு அந்த நகை வச்சுக்கிறாங்களா அதை போடி நம்பிச்சுட்டு அந்த நகை கடை வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா உங்களுடைய அமௌண்ட்டுக்கு தானே அதுக்குள்ளதானே தருவீனும். அவங்க ஒரு குறிப்பிட்ட இது வச்சிருப்பினுமா நகை அர்ச்சிப்பானதுகளை. அப்ப நீங்க இவ்வளவு கட்டினாலும் உங்களுக்கு இவ்வளவுதான் என்னைக்குல உங்களுக்கு நட்ட தானே அது. அதை விட நீங்க இப்போ நீங்கள் இப்போ ஒரு தொகை கட்டுறீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு அது விலை குறைஞ்ச இதில் தானே வச்சிருப்பாரலாம். வெயிட்டில் குறைஞ்சது இதில் குறைஞ்சது வச்சிருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தொகை நம்புறல இவ்வளவு தான் சீட்டுக்குரிய நகை சொல்லி வச்சிருப்பாருலாம்.
அதுதான் அது நீங்கள் எனக்கு எடுக்கணும். ஓ தெரியும். இப்போ எடுத்தவர்கள் சொன்னார் எவ்வளோ சீட்டட்டு வேலையான்னு சொல்லி. அதை நீங்கள் போகிறீங்க அந்த காசை ஆனா இப்ப நான் கேள்விப்பட்ட இடத்துல அவ தாங்கள் சொல்றதான் வாங்குறது. தாங்கள் இப்ப என்ன செய்ய அப்படி போறோமோ இல்லை அதுதான் இல்லை இல்லை வாங்குறது. இல்லை அப்படி இல்லை. இல்ல இல்ல விரும்பினது எடுக்கலாம். ஆனா அந்த இத்தனை பவுனுண்டா அத்தனை எத்தனை அந்த பவுனுக்குள்ள இது பொருட்களை குறிப்பிட்ட தான் அவங்க வேண்டேன். வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்கள் கூட எடுக்கிறேன்னா நீங்கள் காசு கூட போடணும். அப்படி தெரிஞ்சண்டா நல்லா இருக்கு. நீங்கள் 1000 கட்டுப்பட 2000 கட்ட தருவாங்களா? இல்ல அப்படி இல்ல. அந்த பெருமதிக்கு தாக்குன நகை நல்ல இப்ப நகையை தான் பெருமதிக்கு எடுக்கணும். அதுதான் ஓ சொல்கிறேன். அவங்க அந்த ஆ. குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் வச்சிருக்கணும் இதுக்கண்டு. அது வந்து உங்களுக்கு போயிட்டு என்னவெல்லாம் சும்மா வைக்க போயணுமா? அப்போ இப்போ நீங்கள் ஒரு ஆனா நகையை மணி விற்க போகிறேன்னா முன்ன ஒரு கல் நகையை வாங்கிக்க கல்லுக்கு சேர்த்து தருவீணும் உங்களுக்கு. அந்த கல் நகையை கொடுக்க போங்க. கல் அவ்வளவும் கழிவா. எவ்வளவு சுத்து வேலை ஐயா நீங்கள். பாவம். அதோட மணி அந்த இது இருக்குல்ல என்ன வயிற்றுல அடிக்கிற சேதாரம் ஒன்று கழிக்கணும் தானே எங்கள்கிட்ட காசு. அந்த சேதாரம் வந்து செய்யக்க அந்த பவுனை தேக்க அந்த பவுன் அவேட்ட தான் அவங்ககிட்ட போகுது போகுது. கொட்டு. ஆனால் எங்கள்கிட்ட தான் அந்த காசை எடுக்க. செய்கூலி சேதாரம். ஏனென்றா அங்க ஊர்ல சொல்லுவினா அந்த செய்யற இடத்துலயும் அந்த சில பேர் போய் அந்த மண்ணை அள்ளி அதுக்குள்ள தெரிஞ்சு அந்த பவுன் கொஞ்சம் சேர்ப்பினமா. இப்ப ஒவ்வொரு அவுன்ஸா சேர்த்தாலே ஒவ்வொரு கிராம சேர்த்தாலே இவ்வளவு வரும் அப்படி எடு. ஆனா எங்கள்கிட்ட வந்து எங்கட நகையையும் எடுத்துட்டு இப்ப எங்கள்கிட்ட அது காசு போகிற நாங்கள் அப்படி பெயர் தானே. சரி நன்றி. இது இதில் வந்தது கூறு ஊரில் சரி வேற ஊர் வேற ஊர் என்ன எடுக்க கூறியாச்சு. நவுலவதி அவர்கள் கூறு கூறு என்ன? பார்ப்போம். கூறு கூறு பாடல் மற்றும் வாசிப்பு அரும்பு உரை அரும்பு இருக்கின்றது. நன்றி வாணி, நானும் விடப்படுறேன். சரியான தலையடி ஒழும்பாம படுத்திருந்தேன். இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று ஒழும்பி ஓடியது ஒன்றுமே சரி நன்றி வணக்கம். இதை கேட்டுட்டு போங்க உங்களுடைய காலை கேட்டுக்கொண்டிருக்கேன். வணக்கம். அவ்வளவு இதில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 1014வது கூறு பேரண்ட குரலா கூறு கூறு நான் செய்தி எடுக்கப்பட்ட பாடுபாடு கூறுமாது ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது போல பெற்றோர் பிள்ளைகளிடம் கேட்பார்கள், கூறும்படி சொல்வார்கள். அதே போல அதிகாரிகள் அவர்களுடைய பிடிபட்ட குற்றவாளிகளிடம் அல்லது அவர்களுடன் வேலை செய்பவர்கள் அவர்களை ஏதாவது கேட்டு கூறுமாறு சொல்லுவார்கள். கேள்விக்கு பதில் விடைகளை வாயால் சொல்லுவதை கூறுவதென்றும் எழுத்து மூலம் பதில்கள் விடைகளை எழுதுவதென்றும் சொல்லுவோம். அறிக்கை ஒரு அறிக்கை விடப்பட்டால் அந்த அறிக்கையை மற்றவர்களுக்கு நாங்கள் கூற வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். வானொலிகளில் செய்திகளை கூறுவார்கள். அதே போல அகராதி சொல்லாக எள்ளு, காரணம், வகை, பாதி, பிரிவு, துண்டு, கூறுபாடு, பங்கு, அறிவிக்கை எல்லாத்தையும் இந்த கூறு என்று சொல்வார்கள். ஆடு மாடு இறைச்சிகளை பங்குகளை வெட்டி போட்டு கூறு கூறாக பிரிப்பார்கள். சந்தைகளில் மரக்கறிகளையும் அப்படித்தான் செய்வார்கள். எள்ளென்றாலும் ஏழாய் பிரித்து மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். காரணம் சொல்லாவிட்டால் பதிலை கேட்டு கூறும்படி கேட்பார்கள். பங்கு, பிரிவு, பாதி இவையத்தை நாங்கள் பங்கு பிரித்து செய்வதையும் வகை வகையாக பிரிப்பதையும் கூறு என்று சொல்லுவார்கள். பிளவுபட்ட துண்டுகளை பங்குகளாக பிரிப்பார்கள். தன்மை ஒன்றின் தன்மையையும் கூறு என்று சொல்லுவார்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி வணக்கம். பேரனுக்கும் வாழ்த்துக்கள். உலகதி தில்லைத்தவன் லண்டனில் இருந்து. சரி உண்மையாக அவரை நம்ம அந்த திரும்ப வருதுன்னு சொல்லுங்க மேலால. அவரை சத்தம் தான் வந்தது கொஞ்சம் சொல்லுங்க மேலால. இப்ப வந்து அந்த இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அதுல எல்லாம் போலீஸ்காரா சொல்ல கூறு என்று தானே சொல்லுவீனம். அப்ப அங்க இருக்கிறவ சொல்லுவீனம், நீ கூறு, உண்மையா கூறு, உண்மையை சொல்லண்டு எல்லாம் சொல்லுவீனம். இப்ப டீச்சர்ஸ் ஆக்கள் கேட்பினம் தானே கேள்வியல், அதை வந்து மாணவன் பதில் கூறுறாதானே. ஓ இல்ல இல்ல அதான் ஒரு ஊர்ல நிக்கிறீங்க.
வேற கூறு இல்லையாண்டு கேட்குறேன். ஓ மற்றது கூறு வந்து என்ன மீன் வகை ஆட்டு இறைச்சி அதுகளை எல்லாம் கூறு போட்டு விற்கிறது. கூறு போட்டு வைக்கிறது. ஓகே. மற்றது கூறுறது என்ன சொன்னே தெரியும். சீட்டுக்கு கூறுறது. அது நான் சொல்லல. எல்லாரும் கூறிட்டாங்க. இடத்துல வந்தது எல்லாரும் கூறுறேன். சீட்டு கூறு கூடு. ஆனா அந்த எனக்கு இதன் வீட்டுல கதை கேட்க சொல்லுவேன். உண்மையே கூற வேணும். உண்மையே கூற வேணும். அந்த சொல்ற அந்த அது வந்து காதுக்கு ஒளிச்சபடியே இருக்கு. அந்த என்னடா உண்மையை சொல்ல மாட்டோமோ இல்ல கூறுன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்லுவோம். ஏனென்று கேட்டவானே இப்ப கதைக்காம நிக்கிறப்ப இதன் கேள்வி கேட்டா அப்ப வந்து அந்த பொய்யா போயிடும். நாங்க செய்யறதுலதான் அப்படி இருக்கிறோம்ன்ற ஒரு ஃபீலிங் வருது. அதுக்காக உண்மையா கூறுனி என்றா கெரியில வந்துடலாம். உண்மைய கூறுன்றதான் சொல்லுவா. அம்மம்மா எல்லாம் இப்படித்தான் சொல்லும். மற்ற கூறுகிற பிரித்து போடுற இதுகள் இருக்குத்தானே, மரக்கறிகள் எல்லாம் போட்டு விற்பார்கள். ஒரு கூறு அப்புறம் மீன் அப்பெல்லாம் கோர்வைகள்ல கூறி கொடுத்தா விற்பார்கள். முந்தைய ஒரு அந்த ஈக்கில் பனையன்ற ஈக்கில் அந்த கோத்து கட்டி அங்க தென்னை ஈக்கில் தானே அப்படி கோர்த்து கட்டிட்டு இப்படியே கொண்டு போவார்கள். அது ஒரு கோர்வைக்கு வளவண்டு. இப்ப கிலோ ஒரு கிலோ எங்களுக்கு சிரிப்பு வர்றது. கோர்வையில போய் பிறகு கூறு போட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமா. சரியா? இப்பெல்லாம் கிலோ வளவு 2 மீன் இருக்கு. எப்படி போயிட்டு மீன் எடுத்தா அதை எத்தனை அதுல அங்கால 10 ounce வந்த 10 கூடுனாலும் அதுக்கும் காசுதானா முழுசா நேரத்து போட்டு பேருந்து அதெல்லாம் கழிச்சு போட்டு வெட்டி தருவாங்க. அப்படி போச்சு. ஜெயம் அவர்கள்ப்போ இது இல்ல பாட்டு எங்க போட்டார்? பாட்டு இல்லை. பன்னிசைக்குள்ள பாட்டு இல்ல. அவர் அதுக்கெல்லாம் இலக்கியத்துக்கு பாருங்க. இலக்கியத்துக்கா நேற்று போட்டுக்கணும். இவர் எல்லா பக்கம் நீங்க இலக்கியம் போடுறதுக்காக பாப்பீங்கிறதுக்காக அதுக்கு மாறி போட்டு. சரி. என்ன சொல்றீங்க? நாளைக்கு காலம் என்ன பன்னிசை வந்து கிடைக்காட்டி பன்னிசைக்கு நான் இதுக்குள்ள போட்டு விடுறேன் பொறிச்சொல்லுக்கு. அது ஒன்றுதான் அதுக்கு போடக்கூடியதா இருக்கு. ஓகே. அதே மாதிரிதான் செய்தியும் அப்போ அது செய்யலாம போட இல்லாம இருக்கு. போடுவேன் அதுல இந்த அதுன்ற அர்த்தம் வந்து ஒன்று பிரைவேட் இருக்குது, ஒன்று வந்து பப்ளிக் இருக்குது. அதோட இன்னொரு சொல்லும் இருக்கு. அந்த 2 சொல்லும் உள்ளதுதான் உங்களுக்கு வந்து செய்யறது. தனியா பப்ளிக்ன்றதுக்குள்ள கேட்டுதான் இப்ப அதை செய்தது. அது சரி. இப்ப நாளைக்கு எங்க இருக்கும்? ஒன்று பொறுத்துக்குள்ள இல்லாட்டி பன்னிசைக்குள்ள. ஓ நன்றி. ஞாபகம் வந்தால் தேடுவேன். நன்றி, வணக்கம். நானும் எந்த பக்கத்துல தலைய வைக்கிறது. சரி, ஜெயமலர் பாடல் இருக்கின்றது. போன கிழமை கூட இது இல்லையட்டு கவலைப்பட்டார்கள் ஜெயமலர் அவர்களே. கேட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்த வழியில கேட்டு இன்னும் வாணி மோகன் அது இல்லையா இது இல்லையாண்டார்கள். நான் ஜெயமலர் வந்து செய்வாருன்ட்டு. ஆனா நல்ல கேள்வியா. நன்றி எல்லாத்துக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனா கடகரண்டு சிலதுக்கு சொல்லிட்டார்கள். அது பழைய கேள்வியில் ஞாபகத்துல வரும். ஞாபகத்துல இருக்கும். அப்பா பற்றி பாடி இப்ப பிள்ளைய பற்றி பாடுற. அப்பப்பா பாடி மகளே மகளுக்கு. மகளே என் உயிரின் மலரே, என் கரங்களில் தொடங்கிய வாழ்க்கை பயணமே. கவிதை பாட்டன மகளே கவிதை நினைக்கிறேன்னா என் இதய விளக்கே, இன்று புதிய காணும் என் கனவே, உன்னை முதலாய் என் கைகளில் எடுத்த நொடியில் கவிதையில் பிறந்த ஆண்மை என்ற சொல்லுக்கு புது அர்த்தம் பிறந்ததே. உலகம் வெல்லும் கனவெல்லாம் அன்றே மாறி போனதே. இனி உன் உலகம் பாதுகாப்பாம் இருக்க வேண்டும் என்பதே. மகளே மகளே
மாறியதே. நீ நடக்க கற்ற நாளில் விழுந்து எழுந்த நொடிகளில் ஒரு அடி தூரம் நின்று உன் உலகம் கற்றுக்கொண்டே. மகளே மகளே என் உயிரின் மலரே, உன் சிரிப்பில் கரையும் என் எல்லா பாரமே. உன் சிரிப்பு என் மருந்து, உன் மௌனம் என் பாரமே. உன் வெற்றி என் பெருமை, உன் கிறப்பு என் வரமே. உன்னை சுற்றி உலகம் எப்படி இருந்தாலும் ஒன்றே தூய்மையாய் இருக்க வேண்டும் என் வேண்டுதலே. மகளே மகளே என் உயிரின் மலரே, இன்று உன் கைகளை நம்பிக்கையுடன் ஒப்படைக்கிறேன். நீ தேர்வு செய்த வாழ்க்கை உன்னை மகிழ்விப்பதாக இருந்தால் அதுவே என் ஆசீர்வாதம், அதுவே என் பிரார்த்தனைதான். ஒரு நாள் என் கை உன் கையை விடும் நேரம், பின்புறம் இன்று சிரித்தபடி உன்னடைய பார்ப்பேனே. மகளே மகளே என் உயிரின் மலரே, நீ எவ்வளவு உயரம் சென்றாலும் நினைவில் கொள் மகளே. இந்த உலகில் உன்னை நிபந்தனையின்றி காதலிக்கும் நிழல் என்னாலும் உன் அப்பா. நாங்கள் கையை பிடிச்சாலும் பிள்ளை சொல்லும் வெக்கமாக இருக்குது தள்ளி போங்கன்ட்டு. ஏதோ விசேஷமோ கவியில் பிறந்த பாடலன்னா யோசிச்சேன். ஆனால் உண்ட வாழ்க்கை உண்ட கையில் என்ன போடுது ஏதோ இருக்கே. மகளுக்காக தான் எழுதியிருக்கிறார் புரோடாக்கு. ஆ மூத்த மகளுக்கு தான் மகளுக்கு எழுதியிருக்கிறார். மூத்த மகளுக்கோ ம். சரி நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள். எல்லாம் லைஃப் இஸ் அவங்களோட சாய்ஸ் என்ன. சரி நன்றி நன்றி. அவையில் தான் அது நாங்களே ஒன்றும் செய்யல தானே, அவையை தாங்கள் தெரிவு செய்யட்டும். இல்லை 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 அது அவங்களோட விருப்பம் அவங்களோட ஹாப்பினஸ் தானே. அன்றைக்கு 2 பேர் பிள்ளைகளோட இருக்கிறீங்க அவ்வளோ சந்தோஷம். அது அவங்களோட விருப்பம் தான். இதுதான் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. என்னதான் இங்க வருத்தத்தோட வந்தாலும் அந்த பிள்ளை நேற்று போய் அவையோட இருந்தோன்னு எனக்கு எல்லாம் போயிட்டு. இல்லை உண்மைதான் அந்த 2 பேரையும் பார்க்க இந்த ஒரு வருத்தமண்டே என்ற உணர்வே இல்லாம போயிட்டு அப்படி ஒரு இதோட அப்படி இருந்துட்டு வந்தேன். அது அப்படியே உண்மை அது தெரியாது. உண்மையில் அவர்களோட ஓட்டி கீடி வந்து பாஞ்சி இருக்கக்குள்ள அந்த ரசிக்கக்குள்ள உடம்புல உள்ள அவ்வளவும் அப்படியே பறக்கும். இல்ல அந்த முதல் நாள் நான் போன வீட்டுல புதன்கிழமை எனக்கு தொடங்கின வருத்தம். அப்ப அங்க நிக்கான் வருத்தம் தொடங்கினது. வந்தது அப்ப நான் அந்த 2 முதல் சத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே இருந்தேன் நான் அப்படி தோந்து கொண்டிருந்தேன்னா அவர் நித்திரியா இருந்தவர். இப்ப இவ வந்துட்டு அம்மா ஓமா என்ன என்ன மாதிரி என்னட்ட கேக்குறேன், என்ன நெதர்லாந்துல கேக்குறேன். வட்டு சார் சிரிங்க என்ன சிரிக்க சொல்றேன். என்ன நான் அந்த சோந்து இருக்கேன் ஓமா சிரிங்க சில சொல்றேன். என்னன்னு கேக்குறா திருப்பி திருப்பி என்ன நம்ம என்ன சீக்க வருத்தம்னு சொல்ல ஓமா சீக்கன்னு சொல்லி போட்டு பேசாம இருந்து இல்லாம தன்றா தண்டை பாட்டை எல்லாம் விளையாடுறதுன்ற எல்லாம் செய்யறான். அதே ஒரு சந்தோஷம் தான். நேற்று அந்த குட்டியை பார்த்து அப்படி அந்த கேட்டதே எனக்கு ஒரு இது மாதிரி அந்த பிள்ளைங்க அதை யோசிச்சு டக்குன்னு என்னன்னு வந்து கேக்குதுன்னு சொல்லி அதை வெளில பார்த்த உடனே எல்லாம் மறந்துடுற மாதிரி தான். அப்புறம் நேற்று இது திங்கள் போகல நேற்று தான் போனான் போக இந்த அவன் சந்தோஷம் பழையபடி வர அதை பார்த்த உடனே எல்லாம் போச்சு சந்தோஷம். மற்றவரும் வந்துட்டார் அவர் மலர்ந்து இனி அவர் ஆட்டாசம் பார்க்க சரியா இருக்கும். சரி நல்லது சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். இனி அவர்களோட விருப்பம் அவர்களோட சாய்ஸ் தானே. நன்றி வணக்கம். சிறப்பான பாட்டு
அழகான வரிகள் அப்ப மகள அது கண்கலங்க வச்சது. அழகான வரியாயும் இருந்தது. அதுக்கு ஏதோ ஜெயம் ஒன்றை அவர்கள் சரியா பாடி வச்சு இருந்தால் எழுதியிருக்கிறேன். இன்னும் நன்றாக இருந்திருக்குமே. உண்மை. ம். தண்ட பிள்ளைக்கானது அவர் தண்ட குரல்ல தந்திருக்கலாம். என்ன இருக்கா சூப்பரா இருந்தது. வணக்கம் மாணி, ம். வணக்கம் மாணி. ஆனா இது ஏற்கனவே நடந்த திருமணத்துக்காக இல்ல, நடக்க போற ஒரு திருமணத்துக்காக போற கைப்பிடிக்கிறதுக்காக திருமணத்தை தருவது அதைத்தானே போல எனக்கு அதைத்தான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு கழிச்சு கொண்டிருக்கிறோம் அதை பற்றி. இல்ல. ஆனால் நீங்க நடந்த திருமணத்துக்கு 2 பிள்ளைகள் இதன்று இல்ல சொன்ன இல்ல போல இல்ல இல்ல எனக்கு இல்ல இல்ல அது கதை வந்து எப்படி என்றால் அந்த ஓ வார்த்தை வரிகள் உனது விருப்பம் உனது வாழ்க்கை எண்ணங்களே நான் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் அது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ மூத்தவர் அவர் 2 பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த இது துன்பமெல்லாம் போகுது. வருபவர்களும் சந்தோஷமா அவர்களோட விருப்பம் என்று ஆம், சரி சொல்லித்தான் சரி ஆரம்பித்தவங்க வரைக்கும். சரி சரி சரி. இல்ல ஆரம்பத்துல எனவே நான் நினைச்சேன் எனவே வியாழங்கவியில் இன்றைக்கு வியாழ மறந்த பாடல் ஜோதிச்சுட்டு என்னடா போன முறை ஏதோ பிள்ளைய ஏதோ தானே அந்த தந்திருந்தவர். அந்த பாடல் கருதான் இது. அந்த இல்ல அந்த வரிதான் அந்த அப்ப வரியின் நாங்க ஏன் அடிப்படை. விட்டுட்டோம் அன்றைக்கு அந்த வரிய. அதேதான் சொன்ன நாங்கள். இது ஒரு ஒரு வாழ்த்தா சொல்ற இதாத்தான், உங்க விருப்பத்துக்கு நீ சொல்றதாதான் அது முடியுது. நாங்க அப்பதான் நீங்க சொன்னீங்க, இப்ப எங்க பிள்ளைகள் கேக்குது கையை தட்டி விட்டு போவோம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. நாங்க போனாலும் பிள்ளைகள் கையை தட்டி விட்டுட்டு போவோம்ன்றதை கதைச்சிங்க. இல்ல அது அதே அந்த உண்மைதான். வேறு இப்பவும் இருக்குதானே கைய எந்த வேலையை நான் பாக்குறேன் போன்ற பிள்ளைகளும் இருக்கு. அப்ப இப்ப நான் அதான் ஆரம்பத்துல எனக்கு வியாழன் வந்த இது மாதிரி இருந்த பிறகு அந்த இடையில உனது வாழ்க்கை உனது இது சிறவழி நான் அன்றைக்கு விட்டுருக்கலாம் அதை அந்த வார்த்தையை அதேதான் வச்சுட்டு. அதேதான். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது உங்கள் பக்கத்திலும் நிறைந்த வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி சரி. நன்றி நன்றி. சின்னவர்களாக இப்பதான் எழுதினவர்கள் போல இருந்தார்கள். இன்றைக்கு பிள்ளைகளையும் பெற்று கொண்டு தெரியக்கில்லதான் உண்மையில. அட காலமோடி நாங்கள் முதியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாங்க முதியவர்கள் இல்ல, நாங்க இளையவர்கள். சின்ன பிள்ளைகள் பின்னாலும் நாங்க ஓடுறோம் என்று சொல்றோம். அண்டி என்று சொல்லிக்கலதான் இருக்குது. இல்ல பக்கத்துல அந்த பிள்ளை அவருக்கு நான் நினைக்கிறேன் 30-35 இருக்கும். அவர் என்ன அண்டி எனக்குலாம் என்னடா இது அண்டியா அப்பதான் இது பரவாயில்ல. என்னுடைய தம்பி என்னுடைய மனைவிக்கு இன்னும் அவருக்கு 35 40 இடைப்பட்ட வயது. அவருக்கு பவித்ராவுடைய பிள்ளை பாட்டி அவர் பாட்டி அவரை சொன்னோட அப்பாச்சி அவற்றை முகம் போற போக்க பார்க்கணும். இல்ல ராகவிக்கு எங்கட மாமாட மாமி அப்ப அவருக்கு சின்ன வயதான் இருந்திருக்கு. இப்ப 30-35 இந்த வயதான். அப்பவே பாட்டி கண்டுவேன். அவர் சொல்லுவார் தலை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாட்டி தாத்தாண்டான்னு சொல்லுவாரு. தம்பி இந்த சின்ன குட்டி 5 வயசு குட்டி வித்யாவுக்கு மாமி. ஆனால் அவ சந்தோஷமா சொல்லுவா. இல்ல அதாவது அந்த உறவு சொல்ல உண்மையிலே ஒரு சந்தோஷம் தான். ஊர்ல உள்ள அக்காட பிள்ளையர் சொல்லுவார்கள் கஜு பாட்டி அண்டி என்று சொல்லுவார்கள். இவர்கள் சொல்லி கொடுத்துட்டார்கள் பாட்டி என்று சொல்லுகடாண்டு. கஜு பாட்டி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. வாணி இப்ப எங்களுக்கு பிற பிள்ளைகள் வந்த உடனே நாங்கள் பாட்டி என்றது ஊர்ல பாக்க வெள்ளச்சீல உடுத்து அல்ல வெள்ளை மயிறுகள் அதுகள் இதுகளோட தான் பாட்டி மாதிரி இருப்பினும். இப்ப அது 3வது இப்ப எந்த அம்மாவை பேரப்பிள்ளை கூப்பிட்டது பாட்டி என்றா ஓகே இது அப்பம்மா தானே. அப்ப அத பாட்டி என்றதுக்கும் நின்றுட்டோங்களானே டை இருக்கும் வரைக்கும் வெள்ள முடி இருக்காதானே நமக்கு. அதான் உடம்பு சொல்லும் தானே வாணி. உடம்பு சொல்லும் அது ஒவ்வொண்ட காட்டும். என்னதான் நாங்க என்னத்தை பூஜினாலும் அங்கங்க உழைவு வரும், அங்கங்க நடக்கலாம இருக்கும், அங்கங்க அத்தனை வருத்தமும் எங்களுக்கு மெல்ல. நான் அதை உணர்றேன். 40ல ஒரு மாற்றம், 50ல ஒரு மாற்றம், 60ல ஒரு மாற்றம் நிச்சயமாக அது இருக்கு. நான் சொல்ல வந்தது அப்படி இல்லை. இப்ப எனக்கு 2 வயது குறைஞ்சாக்கள் 3 வயது குறைஞ்சாக்கள் ஒரு 5 வயதுக்கு இடையில போடலாம் அவங்களோட படிச்சாக்கள். அப்ப அவையெல்லாம் பேர்ந்த என்ன பாட்டி என்று கூப்பிட தொடங்கிட்டேன். ஆனா அவேண்ட பிள்ளைகள் வாணி இப்ப நான் மகளை வெள்ளன கட்டி கொடுத்தது தானே. அப்ப அவேண்ட மகளை 28-30 வயதிலேயே வீட்டை இருக்கணும் கல்யாணம் முடிக்காம. அப்ப நான் அவையே என்னன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நான் சொன்னேன் எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் வெள்ளன கிடைச்சிட்டுதான். உண்மையிலேயே அது சந்தர்ப்பம் சூழ்நிலையே சரியா வந்தா குறிப்பிட்ட வயசுல திருமணம் செய்து இந்த அம்மம்மாவாகி இதன்று வர்றது ஆரோக்கியமும் கூட. இப்ப பிள்ளைகளோட எங்களாலும் பார்க்கலும் பிள்ளைகளாலும் பார்க்கலும் நிச்சயமா பார்ப்போம். நன்றி. இல்ல நீங்க எதை சொல்றீங்க இப்ப
நடாமோகன் அவர்களை இந்த இந்த பிள்ளைகள் அழகிய மலர்கள் பிள்ளைகள் அம்மாக்கள் எல்லாரும் மாமான்னு சொல்றது. ஏன்னா பிள்ளைகள் மாமான்ட்டு சொல்றபடியா மாமா 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 அண்ணான்ட்டு சொல்றது சரியான குறைவு. மாமா அப்படி தான் சொல்லுவார்கள். அது எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு உண்மையில. அது ரெண்டுமே இல்லை அது தானே. எனக்கு என்னன்னா அந்த பிள்ளைகள் ஒரு பேரை குறிச்சு கூப்பிடுதுகளே அதே ஒரு பெரிய இதுதானே. ஒரு முறை இப்ப எங்கட சொல்றது குழந்தை அத வந்து பெரியங்களை எல்லாம் அண்ணாண்டு கூப்பிடுது. இல்ல அது எங்கெல்லாம் இருக்குது. யாருண்டு இல்ல அண்ணாண்டு சொல்லுது தண்ணிலேயே. சின்னத்துல இருந்தே நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் அந்த பிள்ளை சொல்ல போகுது. இடையில நீங்க சொன்னீங்கன்னா அது மாத்திரம் எங்களுக்கு கஷ்டம் தானே. இடையில ஒன்று சொல்லிக்க அது கஷ்டம். அது ஒரு முறையா கூப்பிடக்க ஒரு மதிப்பாயம் இருக்குன்னு தானே. அந்த கேட்கிறவையும் கேட்பிடும் அண்ணாண்டு கூப்பிடைக்கு ஒரு அன்பா கூப்பிட சந்தோஷம். அதே மாதிரி பொம்பளைகளை பார்த்து கன பேர் அம்மா அல்லது அக்காண்டு தான் சொல்லுவேன். நான் இங்க சுவிஸுக்கு வந்த காலத்துல என்னை விட வயசு கூடினவையில எல்லாருமே அக்காண்டு தான். இன்னைக்கு நான் கௌரி அக்கா தான் எல்லாருக்கும். அது பரவாயில்ல தானே. விருப்பம் எனக்கு விருப்பம். அது என்னத்துக்கு சொல்றதுண்டா தங்கட வயது தெரியாம எங்களை தம்பி என்று சொல்லுவார். வாணியக்கான்றது அது வந்து இப்ப அவர்களுக்கு தான் நாங்க மரியாதை கொடுக்கணும். அது ஏதோ ஒண்ணு அவர்கள் இப்ப இவர் தமிழோடது இல்ல ராமலட்சுமணி வந்தாலாம் அங்க வாணியக்கான் தான் சொல்லுவேன். அதுல வந்து ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக்க எனக்கு உடனே இது இவர் வாணியக்கான்றது ஒரு புரிம்பா இருக்கு. தம்பியும் அக்கா அதர் மரியாதை தம்பி அக்கான்னு சொல்லலாமா. எங்கட வயதோட ஒத்தாக்கள் என்ன ஆன்டின்னு சொல்லிருக்கேன். இல்ல அது அவக்கும் எனக்கு அப்படி ஒரு 4 வயது 3 வயது தான் வித்தியாசம் இருக்கும். அவற்ற பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரே வயது கிட்டத்தட்ட. ஆனால் அவ என்ன சொல்லிடணும். அந்த இடத்துல ஜெயமலர் அவர்களே கூட திருமண பதிவு படங்களை இப்ப இந்த முறை பதிஞ்சிருக்கிற படத்தை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு 2 பேருமா. எனக்கே தெரியல. ஃபாதர் வந்து பிளஸ் பண்ற மாதிரி ஒரு படம் உண்டு. அந்த வீடியோ போட்டு அவ்வளவு அழகா. 31 கல்யாண நாள் தானே. அதுக்காக இப்ப சனிக்கிழமை என்ன நாளைக்கு சரியா. நன்றி 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 வணக்கம். பிள்ளைகளோட 2 அக்கம் தன்றிருக்கும் போட்டுட்டு செய்வோமா. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வாசிப்பரம்பு மற்றும் உரையரம்பு நேரம் தொடர்ந்து கவிதை நேரம். அழகான தலைப்பு நன்றி. கவிதை நேரம் வசந்தாக்காட தலைப்பு. வாருங்கள். வணக்கம் அனைவருக்கும் மிக உற்சாகமான வணக்கம். இன்று வாசிப்பது 1963. நான் இன்றைக்கு சின்ன தம்பி புலவரை பற்றி வாசிக்க போகிறேன். யாழ்ப்பாணத்து நல்லூரில் வில்வராய முதலியார் வாழ்ந்தார். அவருடைய வீட்டை தேடி ஓர் அறிஞர் வந்தார். ஆனால் அறிஞரால் வில்வராய முதலியாரின் வீட்டை அடையாளம் காண முடியவில்லை. அருகில் சிறுவர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அறிஞர் அவர்களிடம் சென்று வில்வராய முதலியார் வீடு எங்கே உள்ளது என கேட்டார். அங்கிருந்த சிறுவன் ஒருவன் பாடல் மூலம் வீட்டை அடையாளம் காட்டினான். அறிஞர் பாடலை கேட்ட அறிஞர் பாடலின் சிறப்பை கண்டு மகிழ்ந்தார். சிறுவரை பாராட்டினார். அச்சிறுவன் வில்வராய முதலியாரின் மகன். அவன் பிற்காலத்தில் சின்ன தம்பி புலவராக புகழ் பெற்றார். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். வாசிப்பது 191. நாளைக்கு என்னோட வாசித்தல் புத்தகத்துக்கு என்னுடைய மகனுடைய வாசித்தல் புத்தகத்தை நாளைக்கு உங்களுக்கு வாசிப்பது செஞ்சு காட்ட போகிறேன். அறுசுவை சிறிய எறும்பு குயில் கூவுகின்றது. தங்கை கயிறு அடிக்கின்றாள். தாமரை பூ அழகாக மலர்ந்தது. கடல் மலை
பெய்கின்றது. அவட்காய் கசக்கும். பனை உயரமான மரம். அம்மா குத்து விளக்கு ஏற்றினார். உங்கள் பிடிச்சிக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் எங்கள் மண் பற்றி வாசிக்க போறேன். இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீரஞ்செறிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன. அவற்றுள் எமக்கு கிடைத்த அவ்வரலாறுகள் மிகச்சிலவே. அந்த வகையில் ஈழத்தில் தலைச்சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லாள மாமன்னன், சங்கிலியன், கைலைவன்யன், பண்டாரவன்யன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர். எல்லாள மாமன்னன் இலங்கை முழுவதும் 44 ஆண்டுகள் சிறப்பாக அறந்தவராது ஆட்சி புரிந்தான். இலக்கியங்கள் இம்மன்னனை புகழ்ந்து போற்றுகின்றன. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தரணிகா இல்லையா? உற்சாகமான வணக்கம். நன்றி. உரையாரம்பை செய்வோம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையாடல் 971. நான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தின் பெயர் வளர்த்தமிழ் 1, 2, 3, 4 மீதி புத்தகம் 5, 6, 7, 8 மீதி புத்தகம் 9, 10, 11, 12 இதே மாதிரி பல நூல்கள் உள்ளன. அவை எங்களோட பாட நூல் அல்லது பயிற்சி நூல், தமிழ் மொழி எனும் நூல், நட்புலவ நூல், சிலப்பதிகாரம், இலக்கிய நயம், நாமார்க்கும் துயரல்லவோ, பட்டினப்பாலை என நூல்கள் உள்ளன. ஆண்டு 1 கண்டா இந்த செம்மஞ்சள் நிறம், ஆண்டு 2க்கு பச்சை, ஆண்டு 3க்கு ஊதா, ஆண்டு 4க்கு மஞ்சள். இது எங்கள் தம்பி வாசிக்கிறவர். அவர் ஆண்டு 1 படிக்கின்றார். நான் வாசிக்கும் பக்கம் இந்த பக்கம்தான். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இந்த உயர்ந்து 145. அன்னைக்கு இந்த ஜூஸை பற்றி சொல்ல போவேன். இது ஆப்பிள் ஜூஸ். இது 1 லிட்டர் ஜூஸ். இது ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். இது பியூர்ஜிபம் வந்து இது எழுதி இருக்குது. பியூர்ஜிபம். இங்க பாருங்க, இந்த ஜூஸ் நாங்கள் நிறைய குடிக்க கூடாது. இங்க பாருங்க, இந்த ஜூஸ் பிரான்ஸில் ஒரு லிடில் ஒரு புது கடை தந்திருக்கிறேன். லிடில் அந்த கடையில் நாங்கள் இதை வாங்கினாங்க. இது அம்மாங்களுக்கு வாங்கிதான். இது நிறைய குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, சில அவசரத்துக்கு நாங்கள் குடிக்கலாம். இந்த பாருங்க, இந்த ஆப்பிள் ஜூஸ் தங்க நிறத்துல மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, இந்த ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி விதவிதமான பழங்கள்ல ஜூஸ் இருக்குது. இவங்க பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த கிளிக்கோ போக்கி ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து கிளிக்கோ போக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து போக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அதில் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு அதில் ஹலால் போட்டிருக்குது. பிறகு இது 45 கிராம் போட்டிருக்குது. பிறகு அதில் 15th May 2026 எக்ஸ்பயர் பண்ணுது. பிறகு இது வந்து இன்க்ரீடியன்ட்ஸாலே அப்படியே போட்டிருக்குது. பிறகு அதில் ஃப்ரெஞ்ச் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்குது. பிறகு வீட்ஸ் போட்டிருக்கு, மில்க் போட்டிருக்கு.
சரி, நன்றி, வணக்கம். வாருங்கள், தட்டு குழப்பி தாருங்கள். நன்றி. இந்த மூவருடைய வாசிப்பெரும்பு ஒரு எறும்பு கேட்டுக்கொண்டிருந்தோம். சிறப்பான வாழ்த்துகள். சின்னத்தம்பி புலவரை பற்றி அவரையும் சொல்லியிருந்தா கேள்விப்பட்டதான், நான் வடிவ அவரை பற்றி தெரியாது, அவரை பற்றி வாசிச்சிருந்தேன். சின்ன தம்பியான நானும் அவரை சின்ன தம்பியை சொல்ல போறாருண்டு அங்கே புலவரை போட்டுட்டாரு. சின்னத்தம்பி புலவர்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் தான் இந்த இடம் சொன்னா ஏதோ ஒரு இடம் சின்ன தம்பி புலவர் தெரிஞ்சவர் நல்லூர்னு சொல்லியிருந்தவர், நல்லூர் தான். அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். மற்றவர் வசனங்களை வாசிச்சிருந்தார் அமீர் தான், அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ராமேஷ் வளம போல பழைய புத்தகம் தான், அதே புத்தகம் அதே வசனம் அதே எங்களுக்கு பாடம் வந்துட்டு அதெல்லாம் எல்லாமே என்னை பற்றி சொல்றேன். ஆமா, மூவருக்கும் சிறப்பான வாழ்த்து, தொடர்ந்து வேற மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுவோம். தரணிக்காவையும் தேடியபடி அவரை காணும் அதனை அவரை காணும் 2 நாள் தொடர்ந்து வந்தாரு காணும். நன்றி. எனக்கு ஒரு எறும்பு வாசிப்பெரும்பு இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். அந்த பின்னுக்கு ஒரு குட்டி தம்பியும் ஓடி வந்து அவரும் வாசிக்கிற குன்னி கொண்டே இருக்கிறார் போல இருக்குது. அவர் இப்ப வேறு அடிக்கடி உடனே வேறு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவருடைய உற்சாகமான குரலுக்கும் வாழ்த்துக்கள். அந்த அந்த தங்க நிறத்துல இருக்கிற ஜூஸை எனக்கும் குடிச்சு பாக்குறதுக்கு ஆசை. ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப சொன்ன இது கணக்க குடிக்க கூடாது, ஆனா எனக்கு விருப்பம். அம்மா சொல்ல அவர்கிட்ட ஏன் கணக்கு குடிக்க கூடாது காரணத்தை சொல்லி இருக்கலாம் பிள்ளைக்கு. இல்ல என்ன சொல்லுவாரு, ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி மானே உனக்கு. அதே போல எல்லாம் அந்த பிஸ்கட், அந்த அந்த ஸ்ட்ராபெரி பிஸ்கட் நான் இதுவரையில அப்படி சாப்பிட்டு பார்க்கல. அது சாக்லேட் பிளேவர் உள்ளதை பார்த்துருக்கிறேன். ஆனால் ஸ்ட்ராபெரி பிளேவர் வந்து அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. சின்ன தம்பி புலவரை பற்றியும் அறியக்கூடியதா இருந்தது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான தமிழோடு இணைத்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. ரோஜினி வாங்கோ, பிள்ளை காட்டி கொண்டு நிற்கிறாரு, சொல்லுங்கோ. வணக்கம் மாணிக்கா. உடையரம்பு வாசிப்பெரும் செய்த எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப என்ன சாப்பிட்றாரு காலங்காத்தால இந்த பெருசு ஆளை விட அது கையில இருக்கிற பெருசா கிடக்கு. அதை தூக்கி கொண்டு திரிகிறார். ஆப்பிள். ஆப்பிளா? ஆப்பிள், பெரிய ஆப்பிள். அது வாணிக்கா சின்ன வெட்டி கொடுக்க வாணிங்க அப்படியே வாய்க்க வைக்கிறான். என்ன சும்மா கடிச்சு தானே இதன்ற பாதியா வெட்டி விட்டேன் பிடிச்சு. அப்ப கொண்டு திரிகிறார். இப்ப தீத்திடுங்க மாணி மாமி, தீத்தி விடுங்க, தீத்தி விடுங்க. மிஸ் கொடுத்து விடுங்க. முட்டு 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 தான் கொடுப்பாரு. முட்டு 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 முட்டு. எல்லா பாட்டி மாறுற வீட்டையும் லோஜினி பாட்டி இல்ல, லோஜினி பாட்டி தானே 2 பாட்டி மாதிரி. இதுல இருக்கிற 4 பாட்டிகளும் இனி பிளஸ் ஆக போகும் பாட்டியும், பாட்டியாக போகும் பாட்டியும். எல்லாம் ஒரே பாட்டி தான். எல்லாம் ஒரே பாட்டியா போச்சு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நேரத்துக்குள் செல்வோம். பாய் பாய்.